இந்த வீடியோல உங்க கையில இருக்கிற அமௌண்ட்டை எப்படி உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு டெபாசிட் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். இந்த மெத்தட் சொல்லி தரேன். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா உங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி டெபாசிட் பண்றது. செகண்ட் மெத்தட் உங்க ஏடிஎம் கார்டு இல்லாம உங்க அக்கௌண்ட் நம்பர் வச்சு டெபாசிட் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் அக்கௌண்டோட ஏடிஎம் கார்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நியர்பையா இருக்கிற உங்க பேங்கோட ஏடிஎம்க்கு போய்க்கோங்க. கிட்ட ஐஓபி ஏடிஎம் கார்டு இருக்கு. இதை நான் எஸ்பி ஏடிஎம்ல போயிட்டு டெபாசிட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. கிட்ட இருக்கிறது ஐஓபி ஏடிஎம் கார்டு. சோ நான் அதுக்காக ஐஓபி ஏடிஎம் தான் போய் ஆகணும். எப்போதும் போல உங்க கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு இப்போ உங்களோட ஏடிஎமோட 4 டிஜிட் பின்ன பாத்தீங்க அப்படின்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. கேஷ் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. டெபாசிட் மிஷின் ஓப்பன் ஆனே உங்க கையில இருக்கிற பணத்தை கசங்காம பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஷினுக்குள்ள வைங்க. அதுல வச்ச பிறகு கன்ஃபார்மா கிளிக் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு அமௌண்ட் டெபாசிட் பண்ணீங்க அப்படிங்கறத அது கால்குலேட் பண்ணி ஷோ பண்ணும். சோ அது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா கிளிக் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க அமௌண்ட்டும் டெபாசிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. செகண்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல உங்களுக்கு ஏடிஎம் கார்டு தேவையில்லை. பட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பா தேவைப்படும். இதுக்கு நீங்க அந்த பேங்கோட ஏடிஎம்க்கு போய்க்கோங்க. கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. நிறைய ஏடிஎம்ஸ்ல இந்த கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஷோ பண்ணாது. சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல லாஸ்ட்ல ஒரு பட்டன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஏடிஎம்ஸ்ல அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கான பட்டனா இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ண பிறகு பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்க அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். சோ உங்க அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பரை திருப்பி கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். சோ அதையும் என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற நேம் அங்க ஷோ ஆகும். சோ அது கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மிஷின் ஓப்பன் ஆகும். சோ உங்க பணத்தை ஸ்ட்ரைட்டா பாத்தீங்க அப்படின்னா அது உள்ள கசங்காம வச்சிருங்க. இது கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் எவ்வளவு போடுறீங்க அப்படிங்கறத அது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும். சோ அது கரெக்டா பார்த்துட்டு டெபாசிட் பண்ணிருங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல உங்க அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கும். எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா டெபாசிட் பண்ணிக்கலாம். சோ இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.